Depreciation under written down value method. Raja purchased machinery on 1st January 2014 at rupees 50,000. So இங்க நமக்கு ஒரு machine purchase பண்ணதை பற்றி கொடுத்துருக்குறாங்க. He charged depreciation at 10% by using written down value method. So இங்க நமக்கு written down value methodல depreciation charge பண்ணுறாங்க. Rate of depreciation is 10%. Prepare machinery account for 3 years from 1st January 2014 to 31st December 2016. So 2014 fulla 15, 16. So total என்ன செய்ய போறோம் நம்ம 3 yearsக்கான machinery account prepare பண்ண போறோம். நம்ம இதுக்கு முன்னாடி straight line method பத்தி பார்த்தோம். ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா அந்த அசட்டோட ஒரிஜினல் காஸ்ட்டில் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். தட் இஸ் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிஷன் எப்படி இருக்கும், நமக்கு எல்லா இயருக்கும் சேம் அமௌண்ட்டாக இருக்கும். பட் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்ரி இயர் த அமௌண்ட் ஆஃப் டெப்ரிஷன் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ எந்த அமௌண்ட்டில் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் அந்த அசட்டோட காஸ்ட் ப்ரைஸில் நம்ம வந்து டெப்ரிசியேஷனை கால்குலேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இயர் என்ன செய்வோம் அப்படின்னா அந்த புக் வேல்யூ வரும் இல்லையா, நம்ம அதில் செய்ய போகிறோம். அந்த புக் வேல்யூலேருந்து தான் நம்ம வந்து டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த ரெடியூஸ் ஆகி வர பேலன்ஸ் அமௌண்ட்லேருந்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், டெப்ரிசியேஷனுக்கான அமௌண்ட்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதான் இந்த மெத்தடில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க்கிங்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அந்த அசட் எப்போ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ஜான்வரி 2014 பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. த காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 50,000. ஸோ ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் இஸ் 10%. என்னைக்கு அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க கொடுத்துருக்குறாங்க, தட் இஸ் ஜான்வரிலிருந்து டிசம்பர் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. தட் மீன்ஸ் எவ்ரி இயர் அக்கௌண்ட்ஸ் எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா டிசம்பரில் க்ளோஸ் ஆக போகுது. இப்போ ஜான்வரிலிருந்து டிசம்பர் வரைக்கும் எத்தனை மந்த்ஸ் இருக்க போகுது, நமக்கு 12 months. ஸோ இந்த அசட் என்ன செஞ்சுருப்பாங்க, 1 full இயருக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1 full இயருக்கு இப்போ நம்ம டெப்ரிசியேஷனை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் நார்மலாக செய்கிற மெத்தடில் என்ன செய்ய போகிறோம், நம்ம டெப்ரிசியேஷனை கால்குலேட் பண்ணிக்கலாம். காஸ்ட் ஆஃப் அசட் இஸ் 50,000. 50,000ல் 10% செஞ்சால் என்ன வரப்போகுது, நமக்கு 5,000. So the book value of the machine on 1/1/2015 is rupees 45,000. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இயருக்கு ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதே மாதிரி என்ன செய்ய போகிறோம்னா செகண்ட் இயருக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ செகண்ட் இயர் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னு என்ன செய்வோம், காஸ்ட் ஆஃப் அசட் 50,000ல் 10% கால்குலேட் பண்ணுவோம். இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறது ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட். ஸோ ரிட்டன் டவுன்னா ரெடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்திருக்கிற வேல்யூவில் நம்ம என்ன செய்ய போகிறோம், டெப்ரிசியேஷனை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் என்ன செய்கிறோன்னா எவ்ரி இயர் எதில் கால்குலேட் பண்ண போகிறோம், வந்திருக்கிற புக் வேல்யூவில் நம்ம வந்து டெப்ரிசியேஷனை கால்குலேட் பண்ணணும். ஸோ ஒரிஜினல் காஸ்ட்டில் பார்க்க வேண்டாம், இங்கே வந்திருக்கிற புக் வேல்யூ 45,000. இந்த 45,000ல் 10% என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சோன்னா அதுதான் நமக்கு செகண்ட் இயருக்கான டெப்ரிசியேஷன். So amount of depreciation for the second year is rupees 4,500. இதனை பண்ணலாம், இப்போ நம்ம லெஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4,500 லெஸ் பண்ணோன்னா நமக்கு புக் வேல்யூ ஆன் 1/1/2016 இஸ் rupees 40,500. இப்போ நம்ம செகண்ட் இயருக்கும் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதே மாதிரி என்ன செய்ய போகிறோன்னா தேர்ட் இயருக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ தேர்ட் இயர் பொறுத்த வரைக்கும் எந்த அமௌண்ட்டில் கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா தேர்ட் இயரோட புக் வேல்யூ எவ்வளோ வந்திருக்கு, 48,500. இந்த 40,500 தான் 10% நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். 4,050. புக் வேல்யூ ஆஃப் த மிஷின் ஆன் 1/1/2017 இஸ் rupees 36,450. அப்போ இங்கே என்ன பார்க்குறோம், ரிட்டன் டவுன் வேல்யூ பொறுத்த வரைக்கும் என்ன செய்கிறோன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு காஸ்ட்டில் நம்ம வந்து டெப்ரிசியேஷனை கால்குலேட் பண்ணிக்கிறோம். அடுத்த வருஷத்தில் என்ன செய்கிறோம் அப்படின்னா வந்திருக்கிற புக் வேல்யூலேருந்து மட்டும்தான் என்ன செய்யப்போம், நம்ம வந்து டெப்ரிசியேஷனுக்கான அமௌண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு ரிட்டன் டவுன் வேல்யூக்கான டிஃப்ரென்ஸ். ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் என்ன செய்ய போகிறோம்னா எவ்ரி இயர் நம்ம வந்து ஒரிஜினல் காஸ்ட்டில் நம்ம வந்து டெப்ரிசியேஷனை கால்குலேட் பண்ணுவோம். பட் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் பொறுத்த வரைக்கும் என்ன செய்ய போகிறோம்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு காஸ்ட்டில் கால்குலேட் பண்ணிப்போம். அடுத்த வருஷம் என்ன செய்வோம்னா நமக்கு வந்திருக்கிற புக் வேல்யூ இருக்கு இல்லையா, நம்ம அதில் என்ன செய்ய போகிறோம், நம்ம வந்து டெப்ரிசியேஷனை வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இதான் வித்தியாசம் ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடுக்கும். மற்றபடி நமக்கு செஞ்சுருக்கிற ஜேர்னல் என்ட்ரியாக இருக்கலாம், இல்லைனா மிஷினரி அக்கௌண்ட்டாக இருக்கலாம், டெப்ரிஷன் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், எல்லாமே நமக்கு எந்த வித சேஞ்சஸும் கிடையாது, எல்லாமே நமக்கு சேமாக தான் இருக்க போகுது.
ஸோ அசட் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் அசட் பர்ச்சேஸ் பண்ணால் எங்கே எழுத போகிறோம், டெபிட் சைடில் 2 கேஷ்னு எடுத்து எழுத போகிறோம். எவ்ரி இயர் என்ன செய்ய போகிறோம், டெப்ரிஷியேஷன் எடுத்து நம்ம கிரெடிட்டில் எடுத்து எழுத போகிறோம். ஸோ பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். இன்கேஸ் எதாவது இயரில் சேல் பண்ணியிருந்தாங்கன்னா சேல் எடுத்து எங்கே எழுத போகிறோம், கிரெடிட் சைடில் பை கேஷ்னு எடுத்து எழுதிக்கலாம். ப்ராஃபிட்னா டெபிட்டில் எடுத்து எழுத போகிறோம், லாஸ்னால் கிரெடிட் சைடு. ஸோ அவ்வளோதான், அதே ஃபார்மேட் தான் நமக்கு அசட் அக்கௌண்ட். இங்கே நமக்கு மிஷினரி அக்கௌண்ட் பற்றி மட்டும்தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணிக்கலாம், மிஷினரி அக்கௌண்ட் மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் அசட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. டேட் 1/1/2014. அசட் காஸ்ட் ப்ரைஸு 50,000. ஸோ காஸ்ட் ப்ரைஸ்னால் எங்கே எடுத்து எழுத போகிறோம், பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா டெபிட்டில் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ அசட் பர்ச்சேஸ் பண்ண என்ட்ரி எடுத்து எழுதிட்டோம். அடுத்து நமக்கு டெப்ரிசியேஷன் பற்றி கொடுத்துருக்குறாங்க. எங்கே எடுத்து எழுத போகிறோம், நம்ம கிரெடிட் செல் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ டேட் 31/12/2014. அமௌண்ட் இஸ் 5,000. ஸோ அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இயரான அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் க்ளோசிங் பேலன்ஸ் 45,000. அதை என்ன பண்ணிட்டோம், அப்படியே நம்ம நெக்ஸ்ட் இயரோட ஓப்பனிங் பேலன்ஸாக எடுத்து எழுதிட்டோம். இப்போது செக் பண்ணி பார்த்துக்கலாம். 45,000 தான் 1/115 அப்போ உள்ள புக் வேல்யூ. ஸோ இங்கே என்ன வந்திருக்கு, 1/115 அப்போ புக் வேல்யூ நமக்கு 45,000. ஸோ நம்ம கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். இப்போ அடுத்து என்ன எழுத போகிறோம், 31/12/2015க்கான டெப்ரிசியேஷன் என்ட்ரி. ஸோ எங்கே எடுத்து எழுத போகிறோம், நம்ம கிரெடிட்டில் எடுத்து எழுதிக்கலாம். செகண்ட் இயருக்கான டெப்ரிசியேஷன் என்ட்ரி எடுத்து எழுதி முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், செகண்ட் இயர் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம். So on 1/1/2016, the book value of the machine is rupees 40,500. செக் பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு இங்கேயும் அதே ஆன்சர் தான் வந்திருக்கு. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், தேர்ட் இயருக்கான டெப்ரிசியேஷன் என்ட்ரி எடுத்து எங்கே எழுதிக்கலாம், கிரெடிட் சைடில் 4,050. ஸோ இப்போ நம்ம தேர்ட் இயர் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். On 1/1/2017, the book value of the asset is rupees 36,450. ஸோ செக் பண்ணி பார்த்துடலாம். நமக்கு இங்கே என்ன வந்திருக்கு, அதே ஆன்சர் தான் வந்திருக்கு. ஸோ நம்ம கரெக்டாக அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்கிறாங்க, ஒரே ஒரு மிஷின் பற்றி மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஒரு மிஷினுக்கு மட்டும் என்ன செய்ய போகிறோம், 3 இயர்ஸுக்கான டெப்ரிசியேஷன் வேல்யூ மட்டும் கால்குலேட் பண்ணி நம்ம புக் வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். இங்கே எந்த சேல் பற்றி எதுவுமே கொடுக்கல நமக்கு. செகண்ட் ப்ராப்ளம். A machine was bought for rupees 1 lakh and spent rupees 10,000 for installation. So, இந்த machine purchase பண்ணியிருக்கிறாங்க. Cost price of the machine is rupees 1 lakh. அந்த மிஷின் என்ன செய்கிறாங்கன்னா, ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக, இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக 10,000 ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ மிஷின் பர்ச்சேஸ் பண்ணும்போது அது கூட வர செலவு எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறோம், நம்ம அந்த மிஷினோட காஸ்ட் ப்ரைஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். அப்படின்னா the total cost of the machine is rupees 1 lakh plus 10,000, that is 1,10,000. It was sold for rupees 50,000 after 4 years. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, அந்த அசட்டை சேல் பண்ணுறாங்க. சேல் பண்ண அமௌண்ட் நமக்கு 50,000 சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன டேட்டுன்னு கொடுக்கல. ஸோ இங்கே பர்ச்சேஸ் பண்ண டேட்டும் நம்ம மென்ஷன் பண்ணவே இல்லை. ஆனால் எப்போ சேல் பண்ணுறாங்களா, ஆஃப்டர் 4 இயர்ஸ். ஸோ 4 இயர்ஸுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்க, சேல் பண்ணுறாங்க. Depreciation was calculated at 10% on the diminishing balance method. So diminishing balance method நாலும் நமக்கு என்ன மெத்தட் தான், return down value method தான். Prepare machinery account. So machinery account மட்டும் இப்போ என்ன செய்ய போகிறோம், ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நமக்கு இங்கே எங்கேயுமே டேட் கொடுக்கல. ஸோ என்ன பண்ணிக்கலாம், நம்மளும் டேட் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ என்ன பண்ணிக்கலாம், நம்ம பேசாமல் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து தேர்ட் இயர் சொல்லி என்ன பண்ணிக்கலாம், அப்படி நம்ம இயரை சேஞ்ச் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க்கிங்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். The total cost of the machine is rupees 1,10,000. இப்போ நமக்கு டேட் எதுவுமே கொடுக்கல. ஸோ என்ன பண்ணியிருக்கிறேன், ஃபர்ஸ்ட் இயர் பிகினிங் சொல்லி எடுத்து எழுதியிருக்கிறேன். யூஸ்வலாக எப்போ அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுவாங்க, அட் எண்ட் ஆஃப் த இயர். ஸோ நமக்கு டிசம்பரில் அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுறாங்களா இல்லை மார்ச்சில் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி எதுவுமே கொடுக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் வந்து அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுவாங்க. எப்போவுமே அக்கௌண்ட்ஸ் எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க, இயர் எண்ட். ஸோ என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் என்ன பண்ணுறோம், டெப்ரிசியேஷனுக்கான என்ட்ரி எடுத்து எழுத போகிறோம். So rate of depreciation is 10%. எதில் calculate பண்ணிக்கலாம், 1,10,000 into 10%. The book value of the machine at the beginning of the second year is rupees 99,000. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதே மாதிரி இப்போது செகண்ட் இயருக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்.
நம்ம என்ன மெத்தட் கொடுத்துருக்குறாங்க, ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட். ஸோ இதில் கால்குலேட் பண்ண போகிறோம் டெப்ரிசியேஷனை வந்திருக்கிற புக் வேல்யூ என்ன செய்ய போகிறோம், நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ த புக் வேல்யூ ஆஃப் த அசட் இஸ் 99,000. இந்த 99,000 இன்டூ 10% பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்க போகுது, செகண்ட் இயருக்கான டெப்ரிஷியேஷன் அமௌண்ட் கிடைக்கும். The book value of the machine at the beginning of the third year is rupees 89,100. ஸோ இப்போ நம்ம செகண்ட் இயர் முடிச்சு தேர்ட் இயரை கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரி தேர்ட் இயருக்கு செய்யலாம். இப்போ தேர்ட் இயருக்கான டெப்ரிசியேஷன் எதில் கால்குலேட் பண்ண போகிறோம், தேர்ட் இயரோட புக் வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த 89,100ல் 10% செஞ்சால் நமக்கு என்ன கிடைக்க போகுது, தேர்ட் இயருக்கான டெப்ரிசியேஷன் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ தேர்ட் இயருக்கான டெப்ரிஷன் லெஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன கிடைக்குது, ஃபோர்த் இயருக்கான புக் வேல்யூ வந்திருக்கு. ஸோ இப்போ ஃபோர்த் இயருக்கான டெப்ரிஷனை எந்த அமௌண்ட்டில் கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபோர்த் இயரோட புக் வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த 80,190ல் வந்து நம்ம 10% அப்ளை பண்ணோன்னா நமக்கு ஃபோர்த் இயருக்கான டெப்ரிஷன் அமௌண்ட் கிடச்சிரும். ஸோ ஃபோர்த் இயருக்கான டெப்ரிஷன் அமௌண்ட் 8,019 லெஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு என்ன புக் வேல்யூ வந்திருக்குன்னா 72,171. இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க ப்ராப்ளமில், இட் வாஸ் சோல்டு ஃபார் rupees 50,000 ஆஃப்டர் 4 years. ஸோ இந்த அசட் என்ன செய்கிறாங்க, 4 years யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அசட்டை சேல் பண்ணுறாங்க. ஸோ 4 years யூஸ் பண்ணி முடிச்சாச்சு, இட் இஸ் ஓகேவா, ஆஃப்டர் 4 years தான். ஸோ 4 years என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதோட புக் வேல்யூ 72,171. இந்த வேல்யூ உள்ள அசட்டை இப்போ எப்படி சேல் பண்ணுறாங்க, 50,000க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ புக் வேல்யூ விட செல்லிங் ப்ரைஸ் நமக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா நமக்கு அது லாஸ். 22,171 தான் நமக்கு லாஸ் அமௌண்ட். இப்போ நம்ம ஒர்க்கிங்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், மிஷினரி அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இயர் அசர் பர்ச்சேஸ் பண்ண காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு 1,10,000. ஸோ பர்ச்சேஸ் பண்ண எடுத்து எங்கே எழுத போகிறோம், மிஷினரி அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு டெபிட்டில் எடுத்து 2 கேஷ்னு எழுதலாம். இப்போது மிஷின் பர்ச்சேஸ் பண்ண என்ட்ரி எடுத்து எழுதிட்டோம். அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் வந்து டெப்ரிசியேஷனுக்கான என்ட்ரி எடுத்து எழுத போகிறோம். ஸோ எந்த சைடு எடுத்து எழுதலாம், மிஷின் அக்கௌண்ட்டில் நம்ம வந்து கிரெடிட் சைடு எடுத்து எழுதலாம். ஸோ இப்போ நம்ம டெப்ரிசியேஷனுக்கான என்ட்ரி எடுத்து முடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சது. இப்போ என்ன பண்ணலாம், அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இயர் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ பேலன்ஸ் வந்திருக்கு, 99,000. இது அப்படியே நெக்ஸ்ட் இயரோட ஓப்பனிங் பேலன்ஸாக எடுத்து எழுதியிருக்கிறோம். ஸோ செகண்ட் இயர் பிகினிங் அப்போது நமக்கு வந்திருக்கிற ஓப்பனிங் பேலன்ஸ் 99,000. செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒர்க்கிங்ஸில். செகண்ட் இயர் பிகினிங் எவ்வளோ வந்திருக்கிற புக் வேல்யூ நமக்கு 99,000. ஸோ கரெக்டாக செஞ்சுருக்கிறோம். ஸோ இப்போ அடுத்து என்ன பார்க்கலாம், செகண்ட் இயருக்கான டெப்ரிசியேஷனுக்கான என்ட்ரி எடுத்து எழுத போகிறோம். இது எடுத்து எங்கே எழுத போகிறோம், கிரெடிட் சைடில் எடுத்து எழுதலாம். செகண்ட் இயர் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு, தேர்ட் இயருக்கான ஓப்பனிங் பேலன்ஸ் வந்திருக்கு 89,100. இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே எங்கே வந்திருக்கு, புக் வேல்யூ நமக்கு 89,100. ஸோ கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்து என்ன பண்ணிக்கலாம், தேர்ட் இயர் எண்டுக்கான டெப்ரிசியேஷன் அமௌண்ட் இதை எடுத்து எங்கே எழுதலாம், கிரெடிட்டில் எடுத்து எழுதிக்கலாம். ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபார் த ஃபோர்த் இயர் இஸ் rupees 80,190. செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபோர்த் இயர் பிகினிங்கில் நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் இஸ் 80,190. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், ஃபோர்த் இயர் எண்டுக்கான டெப்ரிசியேஷன் அமௌண்ட் இதை எடுத்து எங்கே எழுதலாம், கிரெடிட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ டெப்ரிஷனுக்கான என்ட்ரி எடுத்து எழுதி முடிச்சிட்டோம். இப்போ என்ன ஆயிருக்குன்னா, ஃபோர்த் இயரில் என்ன செய்கிறாங்க, அசட்டை சேல் பண்ணுறாங்க. ஸோ செக் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, புக் வேல் என்ன செய்ய வேண்டாம். ஏன்னா பொதுவாக ஃபோர்த் இயர்லேயே சேல் பண்ணுறதுனால என்ன பண்ணிக்கலாம், அதே இயரில் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ ருபீஸ் சேல் பண்ணியிருக்கிறாங்க, 50,000. ஸோ அசட் பர்ச்சேஸ் பண்ண எடுத்து எங்கே எழுத போகிறோம், டெபிட்டில் எடுத்து எழுத போகிறோம். அதே மாதிரி அசட் சேல் பண்ண எடுத்து எங்கே எழுத போகிறோம், நம்ம கிரெடிட் சைடில் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ சேலுக்கான என்ட்ரி எடுத்து எழுதி முடிச்சிட்டோம். அடுத்து லாஸ்க்கான என்ட்ரி. ஸோ அசட் சேல் பண்ண எடுத்து எங்கே எழுதுகிறோம், கிரெடிட்டில் எடுத்து எழுதுகிறோம். அதேமாதிரி லாஸ் வந்து எங்கே எழுத போகிறோம், கிரெடிட் சைடில் பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் சொல்லி எழுதிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு அசட் தான் இருந்தது. இப்போ அந்த ஒரு அசட் என்ன செஞ்சிட்டோம், இப்போ நம்ம சேல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான பேலன்ஸும் வரப்போகிறதில்ல. நமக்கு ரெண்டு சைடுமே நமக்கு டேலி ஆயிரும். ஸோ ரெண்டு சைடு நமக்கு என்ன வந்திருக்கு, ஒரே அமௌண்ட் தான் வந்திருக்கு, 80,190.
ஸோ இப்போ ஒருவேளை நமக்கு 2 மிஷின்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஒரு மிஷின் தான் சேல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த செகண்ட் மிஷினோட புக் வேல்யூ நமக்கு பேலன்சிங் ஃபிகராக வந்திருக்கும். இங்கே நமக்கு ஒரே ஒரு மிஷின் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு எந்த விதமான பேலன்சிங் ஃபிகர் இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 2 சைடுமே நமக்கு டேலி ஆயிடுச்சு.